அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். 7 புக்லெட் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வந்து வித் டெஸ்ட் சீரிஸோட வந்துடும். இந்த 7 புக்லெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 10 சாப்டருக்கான கொஷின்ஸ் வந்து நீட்டாக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி கொடுத்துருப்பேன். 10 சாப்டருமே ரொம்ப நீட்டான கொஷின் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாமே எம்சிக்யூ ஃபார்மேட்டு வித் டீட்டெயில் சொல்யூஷனோட இருக்கும். 7 புக்லெட்டில் ஒரு ஃபார்முலா புக்லெட்டும் கொடுத்துருவேன். 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் என்னென்ன ஃபார்முலாஸ் நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும், குட்டி குட்டி ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போன்றதால அந்த ஃபார்முலா புக்லெட்டே உங்களுக்கு 10 சாப்டருக்கு ஒன்று கொடுத்துட்டேன். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் ஒன்று கொடுத்துட்டேன். மீதி 5 புக்லெட் வரும் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ். இது இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் சண்டே. ஸோ அதுக்கான கொஷின் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், ரெகுலராக குரூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் கொடுக்குற வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். ஸோ லிங்க் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். ரெகுலராக ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டே வாங்க. நோட் போட்டு எழுதுங்க. எவ்ரிடே மார்னிங் 5 to 8 என்னுடைய எம்சிக்யூ புக்லெட்டை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். டே டைமில் சப்ஜெக்ட் படிக்கணும். படித்த சப்ஜெக்டை மார்னிங் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் மார்னிங் டைம் குருஷனும் அந்த டைம் பண்ண வேண்டியது அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் நிறைய திங்க் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. மார்னிங் டைம் எல்லாம் மெமரி பண்ணுற டைம் கிடையாது, திங்க் பண்ணுற டைம். ஸோ உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியாஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்றத நீங்கள் அப்சர்வ் பண்ணி சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் அந்த 7 புக்லெட் எம்சிக்யூஸ் 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் வாங்கி படிங்கன்னு சொல்கிறேன். ஸோ எல்லா கொஷினுமே டேரக்ட் கொஷினாகவே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்கேன். சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஓகே, ஸோ புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ள உங்கள் கைக்கு பார்சல் போட்டுருவேன். புக்கிங் நம்பர் 9384686847. ஃபைன். இப்போ மெக்கானிக்ஸில் நம்ம ப்ராப்ளம் பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். இது ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு டவுட்டாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. Suppose a particle of mass m is attached to one end of light inextendable string of length L. Okay. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, the another end of the string fixed at a point O ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் வந்து சம் ஸ்ட்ரிங் ஆஃப் லென்த் எல்லில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்எக்ஸ்டெண்டபிள், அது வந்து எக்ஸ்டெண்டபிள் ஆகாது, இன்எக்ஸ்டெண்டபிள் லென்த்லேயே இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ ஒரு என் பாயிண்ட் ஓலையும் ஒரு என் பாயிண்ட் வந்து பார்ட்டிகளோட மாஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆசிலேஷன் வெலாசிட்டி சொல்லியிருக்காங்க. A particle is projected with the speed u in the horizontal direction. அப்போ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கு. ஸோ இந்த ஆசிலேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ போயிட்டே இருக்குன்னு வச்சுல ஃபார் எனி பாயிண்ட்டுக்கு உங்களுடைய ஆங்கிள் வந்து தீட்டா நம்ம டினோட் பண்ணிடுறோம். பாருங்க, ஸோ தட் த ஸ்ட்ரிங் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா நாட் வித் வெர்டிக்கல் அட் லோவஸ்ட் பாயிண்ட்ல மட்டும்தான். ஸோ லோவஸ்ட் பாயிண்ட்ல உங்களுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தீட்டா நாட். பட் எனி பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய ஆங்கிள் வந்து பேராமீட்டர் தீட்டாவே இருக்கட்டும். ஸோ லோவஸ்ட் பாயிண்ட்ல மட்டும் தீட்டா நாட்டா இருக்கு. ஓகே, ஃபைன். The question பாருங்க, find the tension in the string when the string makes an angle theta with a vertical. So ரேண்டமா ஆங்கிள் தீட்டா இருக்கும்போது ஸ்ட்ரிங் டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்னன்றதை கேட்குறாங்க. அடுத்தது வந்து கிரேட்டஸ்ட் ஹைட் அட்டைன் பை த பார்ட்டிகல் above the lowest point. ஸோ above the lowest பாயிண்ட்ல இருந்து கிரேட்டஸ்ட் ஹைட் அட்டைன் பை த பார்ட்டிகல் என்னவா இருக்கும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் எம், லென்த் எல், இனிஷியல் ஸ்பீட் வெலாசிட்டி யூன்னு சொல்லிட்டோம். ஆங்கிள் வித் வெர்டிக்கல் லோவஸ்ட் பாயிண்ட் தீட்டா நாட்டும், ஆங்கிள் வித் வெர்டிக்கல் எனி பொசிஷன் வந்து தீட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ எனர்ஜி கன்வர்ஷன் ஃபார்முலா பார்த்துப்போம். ஸோ ஆங்கிள் வித் வெர்டிக்கல் அட் எனி பொசிஷனுக்கு பார்க்குறீங்க. எனர்ஜி கன்வர்ஷன் ஃபார்முலா ஆஃப் எம்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆஃப் எம்யூ ஸ்கொயர் பிளஸ் எம்ஜிஎல் 1 மைனஸ் காஸ் தீட்டா. ரொம்ப முக்கியமான டெரிவேஷன் இது. இதில் பெரிய டெரிவேஷன். நீங்கள் மெக்கானிக்ஸ் துரைபாண்டியன் புக்கில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். அடுத்து டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை எல். ஸோ வின்றது வெலாசிட்டி, எல் என்று ஸ்ட்ரிங் ஆஃப் லென்த்து, எம் என்றது மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல், ஜி வந்து கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டு. ஸோ அகைன் தீட்டா வந்து உங்களுக்கு வெரியாட்டியாக இருக்கும். இங்கே தீ தான் டென்ஷன்ஸ். ஓகே, இப்போ ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் தீட்டா நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, இதுலேருந்து நம்ம வி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை விக்கு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2gl 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு கிடச்சிடும். வேர் வி இஸ் தி ஸ்பீட் அட் ஆங்கிள் தீட்டா. டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் அட் தீட்டா பார்த்தீங்கன்னா அகைன் இந்த இதுக்கு வரீங்க. இதோ இருக்கு பாருங்க, டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா எம்வி ஸ்கொயர் பை எல். ஜஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, இவ்வளோ டீயோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ அகைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேருந்து வியை கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ பண்ணுறச்ச உங்களுடைய டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் கம்ப்ளீட் என்ன ஆகும், டி ஈக்குவல் டு எம்யூ ஸ்கொயர் பை எல் மைனஸ் 2mg ப்ளஸ் 3mg காஸ் தீட்டான்னு பண்ணிக்கும். இது ரிசல்ட்டு 1 மார்க்கு நோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப முக்கியமான 1 மார்க்கு. இதெல்லாம் கீ போட்டு எழுதுங்க. என்னென்ன ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் அட் ரேண்டம் ஆங்கிள் தீட்டாவுக்கு என்ன அப்படின்றத ஒரு கீ பாயிண்ட்ஸாக வச்சுக்கணும். ஓகே, அடுத்து இப்போ கிரேட்டஸ்ட் ஹைட் அட்டைன்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வெலாசிட்டி 0 ஆகும். வெலாசிட்டி 0னா v 0. ஸோ கொண்டு போயிட்டு v எங்க 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த இடத்துல.
ஸோ ஜீரோ ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2gl 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். ஸோ அப்போ 1 மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் டிவைட் பை 2gl கிடைக்கும். அப்போ காஸ் தீட்டா வேல்யூ வந்து 1 மைனஸ் யூ ஸ்கொயர் டிவைட் பை 2gl வந்து இதான் மேக்ஸிமம். நான் ஆங்கிள் தீட்டா என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ ஹையஸ்ட் த ஹைட் அபோவ் த லோயஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது? யூ ஸ்கொயர் டிவைட் பை 2gன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இது போல் நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டே வரேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். நிறைய எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணி பார்த்துட்டே வரணும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.